ஸோ கேசிசி 12th மேன் வந்துருங்க, ஸ்கோர் கார்டு போடணும். ஸோ கேசிசி 12th மேன் கொஞ்சம் ஸ்கோர் கார்டு பக்கத்தில் உட்காருங்க. தம்பிங்களா, அங்கேருந்து கொஞ்சம் வெளியே போயிடுங்க. பிச்சு விளையாடுங்க, வெளியே போயிடுங்க. அப்படியே கொஞ்சம் மேலே போயிடுங்க. மேட்ச் முடிய போது அப்படியே தயவுசெய்து மேலே போயிடுங்க, சிரிச்சுனே போயிடுங்க. ஒரு நல்ல போலிங் போட்டுருக்காங்க அங்கே அமேசிங் லெவன்ஸ். விக்கி, விஷ்ணு அங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போக சொல்லு. விஷ்ணு சொல்லு, நீ சொல்லு, கேட்பாங்க சொல்லு. கீழே ஃபிலிப்ஸ் மேலே போக சொல்லு. லீக் நடந்துட்டு இருக்கு, செமிஃபைனல் நடந்துருக்கு, மேலே போக சொல்லு. அந்த மேலே சைக்கிள் ஓட பசங்களாம் போக சொல்று. ஆல்மோஸ்ட் முடிய போகுது பிரதர் மேட்ச். காலையிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் மேலே போயிடுங்க. ஏன்னா ஃபீல்டர்ஸ் கன்ஃபியூஸ் வராங்க, பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் வராங்க. கொஞ்சம் மேலே போயிடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் செமி வந்துச்சு. மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கீங்க, லைவ்ல தெரியுறீங்களாம்பா, கொஞ்சம் அங்கே உட்காராதீங்கப்பா. அரசு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க, தெரியுறீங்களா, அங்கே உட்காராதீங்க.
இப்போ அம்பர் டிசிஷன் ஃபைனல் அவங்க கரெக்டாக தான் பார்த்து கொடுக்குறாங்க. அப்பீல்லாம் ஒருத்தர் மட்டும் அப்பீல் பண்ணுங்க, கேப்டன் மட்டும் அப்பீல் பண்ணுங்க. 11 பேர் வரணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? இல்லை அப்பீல் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா மேட்ச் இது 6 ஓவர்ன்றது 3 ஓவராக மாறும், 2 ஓவராக மாறும், நடக்காம கூட போகும். ஸோ நல்லா ஆடிட்டு இருக்காங்க அங்கே. அந்த மண்ணு மேலே இறங்கினுங்கப்பா தம்பிங்களா, சொன்னா கேளுங்க. மேட்ச் நடத்துறாங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப அதே சொன்னா இப்படி சொல்ல மாட்டாங்க. தம்பி சைக்கிள் வாங்கிப்பா, பின்னாடி பக்கம் மணி சைக்கிள் சொல்லுங்க, பின்னாடி பக்கம் இரா போகக்கூடாது. இரா விஜய், ஏய் தம்பிங்களா சைக்கிள் வாங்கிட்டு சொன்னா கேட்க மாட்டீங்களா? சொல்றாங்கல்ல, சைக்கிள் வாங்க அங்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நடத்தி முடிச்சா போதும், அப்போ நீங்கள் ஃப்ரீயாக கூட ஆடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்களும் ஆடணும் ஆசைப்பட்டு தான் வந்துருப்பீங்க, எனக்கு தெரியுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் முடிச்சிடுவோம். நல்ல ஷாட்டாங்க, நல்ல ஷாட்டாங்க. முகல் கிட்ட இருந்து சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, நல்லா ஆடிட்டு இருக்காங்க. மரத்துக்கிட்ட இருக்குங்க, ஒன்றும் மரத்துக்குள்ளே போய் கொஞ்சம் பேசுங்க. சைடில் போயிட்டு கேமரா தேடிடுங்க, லைவ்ல தேடிடுங்களா சொல்கிறாங்க. பேசுங்க, வேணாம் சொல்ல கொஞ்சம் மரத்து அந்த இடத்துல நின்று பேசுங்க, லைவ்ல தேடாத பார்த்துங்க. தேங்க்யூ. ஸோ மேலே வந்து ரைட்டு சப்போர்ட் பண்ணீங்க, சொன்னதுக்கு எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி. நல்ல பால் அங்கே. ஸோ ரொம்ப நல்ல பால் போட்டிருக்காங்க அங்கே. ஒரு பெரிய விக்கெட்டை இழந்திருக்காங்க கேசிசி. ஸோ முகில் அவரோட விக்கெட்டை இழந்து வெளியேறிட்டு இருக்காரு. தம்பி கீப்பருக்கு பின்னாடிக்கிற தம்பி தள்ளி போயிடுப்பா, கேமரால தெரியல, ஃபீல்டருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க பாருப்பா. நல்ல பாலுங்க. இட்ஸ் அ ஒயிட் பால். இட்ஸ் அ குட் டெலிவரி, கன்வெர்ட் as a white. மணி மணி உனக்கு பின்னாடி நிற்கிற பசங்க கேமராவில் தெரியுறாங்களாம், லைவ்ல வந்து பக்கம் வர சொல்லு. இல்லைன்னா அவன் வந்து கேமரா கொஞ்சம் கையில் பிடிக்க சொல்லு, அப்போ தெரியும்.
நல்ல ஷாட்டாங்க. இட்ஸ் அ பவுண்டரி. நல்ல ஷாட்டுங்க விஜயஹாசன் கிட்ட இருந்து. கேசிசிக்காக ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆடிட்டு இருக்காரு விஜயஹாசன். இட்ஸ் அ பவுண்டரி. நல்லா யோசிச்சு விஜயஹாசன் காத்துக்கு ஏற்ற மாதிரி. இட்ஸ் அ பவுண்டரி. இட்ஸ் அ குட் பால்னு சொல்லலாம். ஸோ 2 ஓவர் முடித்த அணி எண்ணிக்கை 1-5 15-15. 2 overs bowled amazing 11s and given 15 runs. ஸோ 2 ஓவருக்கு கேசிசி 15 அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பில்டப் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 6 ஓவர்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் எஃபர்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ பவுலிங் போட வந்திருக்காரு அன்பரசு. 3வது ஓவரை அன்பரசு வீச வந்திருக்கிறார். இட்ஸ் அ ஒயிட் பால். எக்ஸ்ட்ராஸ் போட்டு கொஞ்சம் ப்ரெஷரை பில்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களே. இட்ஸ் அ ஒயிட் பால். இட்ஸ் அ ஒயிட் பால். ஒன்ஸ் அகைன் ஒயிட் பால் போட்டு இருக்காங்க. அவங்களே ப்ரெஷரை பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 3rd ஓவரை போட்டுருக்காருங்க அன்பரசு. ரொம்ப நல்லா போட்டுருக்காரு. இட்ஸ் a good running. It's a single. ஸோ டிலே பண்ண வேணாம், சீக்கிரமாக போடுங்க. போடுங்க போடுங்க பாலை போடுங்க. நல்ல ஷாட்டுங்க அங்கே. நல்ல ஒரு டிஃபென்ஸ் அங்கே விஜயஹாசன் கிட்ட இருந்து. இட்ஸ் அ குட் பால் ஃப்ரம் அன்பரசு. நல்ல ஷாட்டுங்க அங்கே. கேசிசிக்காக நல்ல ஷாட் எடுத்திருக்காரு ஜெயவேல். சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்களா? அருமையான ரன்னிங் அங்கே. ரொம்ப நல்லா ஓடி இருக்காருங்க ஜெயவேல் அவர்கள். சிங்கிள் ஓட வேண்டியதில் டபுள் ஓடி ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குறாரு. ஸோ 3rd ஓவரை பார்த்தீங்கன்னா அன்பரசு போட்டுட்ருக்காரு. ரொம்ப யோசித்து நிதானமாக எடுத்து போட்டுட்ருக்காரு. நல்ல ஷாட்டுங்க அவர்கிட்ட இருந்து. ஆஃப்ல ரொம்ப நல்லா ஆடி இருக்காருங்க ஜெயவேல் அவரு. சிங்கிள் டபுளா கன்வெர்ட் ஆகுமா? இட்ஸ் சிங்கிள். ஸோ ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காருங்க அங்க ஜெயவேல். கேசிசிக்காக ஒரு கேப்டன் நாக் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதை பெருசா பாதிக்காம ஓடிட்டு இருக்காருங்க ஜெயவேல். நல்ல ஷாட்டுங்க விஜயஹாசன் கிட்ட இருந்து. இட்ஸ் அ பவுண்டரி. இட்ஸ் அ கிளியர் பவுண்டரிங்க. 4 ரன்கள் விஜயஹாசன் கிட்ட இருந்து கிளியர் பவுண்டரி. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸ்கோரை ஏற்றிட்டு இருக்காங்க.
ஸோ 3 ஓவர் முடிவில் கேசிசி 26 ரன் அடிச்சிருக்காங்க. அதாவது 18 பால்ல 26 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் கொடுத்து. ஸோ 4வது ஓவரை போட வந்திருக்கார் அமேசிங் லென்ஸுக்காக விஜய். ஸோ 4வது ஓவரை போட வந்திருக்காருங்க விஜய். நல்ல ஷாட்டுங்க ஜெயவேல் கிட்ட இருந்து. சிங்கிளை டபுளா கன்வெர்ட் பண்றாங்க. மேட்சுக்கு ஒரு பேஸ்டான பில்ட கொடுக்குறாங்க கேசிசி. தண்ணி வேணுமா? ஸோ 2 பால் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க பேட்ஸ்மேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, தண்ணி தானே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். 4th ஓவர் முடியும் போது கண்டிப்பாக கொடுப்போம். அட்லீஸ்ட் நாக்கில் எச்சியா வச்சுன்னு ஓடுங்க ஜெயவேல்னா ப்ளீஸ். உங்களுக்கு தண்ணிப்பா கண்டிப்பா தண்ணி உண்டு. மீண்டும் ஒரு டாட் பால். அம்பையர் சிக்னல்ஸ் எதுவும் கொடுக்காம இட்ஸ் அ டாட் பால். இட்ஸ் அ குட் டெலிவரி ஃப்ரம் விஜய். அமேசிங் லெவன்ஸ்க்காக விஜய் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க ஜெயவேல் நாயிட்டு வந்து. சிங்கிளை டபுளா கன்வெர்ட் பண்ணுவாங்களா? ஆமாங்க, சிங்கிளை டபுளா கன்வெர்ட் பண்றாங்க. ஓடுறாரு ஜெயவேல நான் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நல்ல ஷாட்டுங்க. ஆஃப்ல அடிக்கப்பட்ட பந்து நல்லா எடுத்துருக்காருங்க. சிங்கிளா டபுளா? இட்ஸ் சிங்கிள். அவரால் ஓட முடியாம ஓடிட்டு இருக்காருங்க. ஐயா கீப்பருக்கு பயணிக்கிற ஐயா, போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க ஐயா, கொஞ்சம் தள்ளுங்க ஐயா, கேமரா தெரியலங்க ஐயா. ஐயா மண்ணுக்கு பயணிக்கிறேங்க ஐயா, கொஞ்சம் தள்ளி போங்க ஐயா. கேமரால தெரியுறீங்களா? கேமரால தெரியுறீங்களா ஐயா? கொஞ்சம் தள்ளி போயிடுவீங்களா? மேக்சிமம் ரிங்குக்குள்ளார ஃபீல்டர்ஸ், அவுட் சைட் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் பாருங்க, ரிங்குக்குள்ளே வந்து ஆடிட்டு இருக்கீங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ரிங்குக்குள்ளே வர்றத. டிலே பண்ண வேணாம், டிஸ்கஷனும் வேணாம், டக்குனு முடிங்க. ஜெயவேல்லாம் டிலே பண்ண வேணாம். மேக்ஸிமம் ஹிட்டுக்கு போங்க, போவீங்க போல போயிடுங்க. நல்ல ஷாட்டுங்க அவர்கிட்ட இருந்து. இட்ஸ் a good catch. It's a nice catchங்க. It's a nice catch. நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு விஷ்ணு கிட்ட இருந்து. நல்ல கேட்சிங்க. ஸோ உத்தப்பா அவர் அப்படியே அது செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷ்ணு கேட்ச் பிடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணி. இட்ஸ் a good catch. ஒரு நல்ல விக்கெட்டுங்க, நல்லா ஆடினாரு ஜெயவேல்லாம். ஸோ லாஸ்ட் பாலுக்கு போகணும். முகில் வெயிட் பண்ணு, முகில் ஒரு பால் தண்ணி வேணாம். வெயிட் பண்ணு. ஒரு பால் இருக்கு. ஸோ லைனுக்குள்ள எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிடுங்க. இங்க ஒரு ஒயிட் கலர் ஷிஃப்ட் கார் இருக்கு, 4 லைனுக்குள்ள இருக்கு அந்த காரு. கொஞ்சம் முடிஞ்சா காரை ரிவர்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒயிட் கலர் ஷிஃப்ட் காரு 4 லைனுக்குள்ள இருக்கு, அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி சொல்லு. ஒயிட் கலர் ஷிஃப்ட் காரு பவுண்டரி தள்ளி விடுங்க, கொஞ்சம் பின்னாடி வைத்து விட்டுருங்க. ஒயிட் கலர் ஷிஃப்ட் கொஞ்சம் எடுத்து பின்னாடி விட்டு விடுங்கள். ஓ, கார் மேல பால் பட்டு கழ வந்து 6 8 காசா? ஓகே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கார் எடுத்து பண்ணி விட்டுருவாங்க.
விட்டதுக்கப்புறம் ஆடலாம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாலே போதும், மேட்ச் நல்லபடியாக முடிஞ்சிடும். அவர் சொன்னவனே கேட்டு விட்டுட்டாரு. இட்ஸ் அ குட் ஹியூமன் பீயிங். அவருக்கு ஒரு நன்றி கமிட்டியின் சார்பாக. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா மணி இறங்குவாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அமேசிங் லெவன்ஸ் உங்கள் சர்க்கிளுக்குள்ளே பார்த்தாரா வெளியே ஃபீல்டர் வந்து அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் மேலே போக சொல்லிடுங்க. நல்ல ஷாட்டுங்க அவங்க. ஃபோர் இல்லைங்க, தடுத்துருக்காருங்க அங்கே. தீனா ரொம்ப நல்லா தடுத்துருக்காரு. நல்ல ஷாட்டுங்க கீர்த்திவாசன் கிட்ட இருந்து. இட்ஸ் ஓவர். இட்ஸ் பிரேக் ஃபார் வாட்டர் டைம். 4 ஓவர் முடிவில் கேசிசி அணி எண்ணிக்கை 34. 34 ஃபார் 4 overs. இட்ஸ் பிரேக் ஃபார் வாட்டர். ஸோ தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிச்சிக்கிட்டு மேக்ஸிமம் டைமை கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்னும் 4 ஓவர் இருக்கு. ஸோ 4 overs 34 runs கேசிசி. ஸோ டைம் இல்லை, டக்குனு அடுத்த செமி ஆடணும், அப்புறம் ஃபைனல் ஆடணும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஸோ வெயில் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கடன்னு வந்துடுங்க. முகில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். முகில் 4 ஓவர் போடணும். ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கீர்த்திவாசன் மற்றும் விஜயாசன் கொஞ்சம் டக்கு டக்கு நிற்க வச்சுருங்க, டிலே பண்ண வேண்டாம். பட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் ஃபைனல்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் 2 டீமில் எதனா ஒரு டீம். ஸோ உங்களுக்கு தானே கொஞ்சம் கொஷினாக மாறிடும். மேக்ஸிமம் நீங்கள் சீக்கிரமாக ஆடினா உங்களுக்கு 8 ஓவருக்கான வாய்ப்பு உண்டு அல்லது ஓவர் குறைக்கப்படும். ஸோ மேக்ஸிமம் செமிஸில் ஆடுறவங்க கொஞ்சம் நல்லபடியாக சீக்கிரமாக ஆடி முடிச்சிருங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், டிலே பண்ண வேண்டாம். நல்ல பாலுங்க அன்பரசுக்கிட்ட வந்து யோசிச்சு போட்டிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக்காங்க விஜயகாசன் கிட்ட. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கீர்த்திவாசன் வந்திருக்காரு. அவரோட பெட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசி வச்சுருக்காங்க. அவர் ஒரு குட்டி காண்டாமிருகமா. ஆமாங்க, அவர் காண்டாமிருகம் மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்காரு. நல்ல ஷாட்டாங்க. இட்ஸ் அ கேட்ச். ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க கீர்த்திவாசன். இட்ஸ் அ பிக் விக்கெட் ஆஃப் கேசிசி. ஒரு நல்ல கேட்ச் மனோ பிடிச்சிருக்காரு ஃப்ரம் அமேசிங் லெவன்ஸ். அடுத்த பிளேயர் ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சுருக்காங்க கேசிசி. இம்பேக்ட் பிளேயர்னு கூட சொல்லிக்கிறாங்க. மணி இறங்குவாரான்னு ஒரு கேள்வி வருது. அது எப்படின்னு அது கேசிசி தான் முடிவு பண்ணணும். இட்ஸ் இம்பேக்ட் பிளேயர் ஆஃப் மணியா அல்லது கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரவுலாக இருக்கிறாங்க கேசிசி. ரொம்ப யூனிக்காக யோசிச்சு ஒரு லெஃப்ட் ஹேண்டாக இருக்காங்க. அது என்னென்னு அவங்களுக்கே தெரியும் ஏன் ரகு இறக்கி விடுறாங்க அப்படின்ட்டு. இட்ஸ் அ மேஜிக் பேட்ஸ்மேன் ஆஃப் கேசிசி ரகு வரன். நீங்கள் ரகு நான் இது வரைக்கும் கெட்டனாக பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் செமிஃபைனல்ஸ் நல்லா நான் பார்க்க போகிறீங்க. ரகு ஆன் ஸ்ட்ரைக். ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரகு வந்திருக்காரு. ஏன்னா மேஜிக் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ண ஒரு கேசிசிக்காக.
இட்ஸ் அ குட் பால் ஃப்ரம் அன்பரசு. ஸோ டீம் 11க்காக அன்பரசு ரொம்ப நல்லா இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க அங்கே அன்பர் ரகுவரன் கிட்ட இருந்து. ஸோ கீப்பர் நிற்கிற மனோ, உனக்கு பின்னாடி நிற்கிற அந்த பசங்க அவன் தள்ளி போக சொல்ற. கீப்பர் நிற்கிற மனோ, உனக்கு பின்னாடி இருக்க பசங்க அவன் தள்ளி போக சொல்ற. ஸோ 30 yardsக்கு மேலே நிற்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போக சொல்கிறேங்க. ஏன்னா பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல ஷாட் அங்கே ரகு கிட்ட. சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓடுறாங்க இல்லை டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க கேசிசி. ஸோ ஸோ 5 ஓவர் முடியல கேசிசி பார்த்தீங்கன்னா 37 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அமேசிங் லெவன்ஸ் நல்லா போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. குட் பவுலிங் ஃப்ரம் அமேசிங் லெவன்ஸ். ஒரு கிரிட்டிக்கலான ஸ்கோரை, கொஞ்சம் குரூஷியலான ஒரு ஸ்கோரை எப்படி தடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த ஸ்கோர் போகாமல் மேக்ஸிமம் எவ்வளோக்கு கம்மியாக அடிக்க முடியுமோ அவங்கள அடிக்க வச்சுருக்காங்க. 5 overs 37 runs கேசிசி. இன்னும் 3 ஓவர் இருக்குது. 18 பாலில் மேட்ச் எப்படி வேணால் மாறும். ஸோ 3 overs அமேசிங் லெவன்ஸ் போடணும். ஃபைவ் overs 37 runs கேசிசி. கீப்பருக்கு மேலே பின்னாடி மண்ணு மேலே நிற்கிற தம்பி கொஞ்சம் அப்படி இறங்கிடுங்கப்பா. இங்கேருந்து பார்த்தா தம்பி மாதிரி தான் தெரியுது, அங்கே போனால் தான் தெரியும் ஒரு தம்பியா இல்லை தங்க கம்பியா அப்படின்ட்டு. நல்ல ஷாட்டுங்க அது. இட்ஸ் a 2G. ஸோ அந்த கம்பத்து பேடி ஒருத்தர் நிற்கிறாராம் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு. அவர் சரவணன் கேட்க சொன்னாங்க. அப்படி சரவணன் தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவர் தள்ளி போக சொன்னாங்க. ஆமாங்க, அவர் தள்ளுறதை பார்த்தா அவர் சரவணன் தான் தெரியுதுங்க. நல்ல பாலுங்க. இட்ஸ் அ குட் டெலிவரி. நல்லா போட்டுட்டு இருக்காங்க மனோ. அமேசிங் லெவன்ஸ்க்காக நல்ல ஷாட்டுங்க விஜயஹாசன் கிட்ட இருந்து. ஸோ விஜயஹாசன் போட்டுட்டு இருக்காரு. இட்ஸ் விக்கெட். ரன் அவுட் என்ற முறையில் ரகுவரன் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஷாட் அது. இட்ஸ் அ 4ங்க. இட்ஸ் 4 ரன்கள்ங்க. ஏன் 4 ரன்னா கம்பத்துக்கு இந்த பக்கம் போனது அது 4 ரன்க. ஸோ நோ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. இட்ஸ் அ 4. ஸோ கேசிசி 12th மேலே இறங்க வாங்க, இல்லைனா உங்களுக்கு அது நோ ரன்னாக தான் கன்வெர்ட் பண்ணப்படும். கேசிசி 12th மேலே இறங்க வாங்க, ஸ்கோர் கார்டு கனெக்ட் பண்ணுங்கள். கேசிசி 12th மேன் எங்கே இருந்தாலும்
இங்கே வரவும். இட்ஸ் அ பேட் விக்கெட்னு சொல்லலாம். விஜயஹாசன் அவரோட விக்கெட்டை இழந்துட்டு வெளியேறிட்டு இருக்காரு. ஸோ அமேசிங் லெவன்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ அமேசிங் லெவன்ஸ் ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரை நல்லா போட்டு டீம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு உள்ள வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் பால். நல்லா போட்டிருக்காருங்க அந்த பாலை. அடுத்த பேட்ஸ்மேன் களத்தில் மணி. செல்லமாக பல்சர் மணி என்று அவரை அழைப்பார். மணி 44 46 ஆங்கிலத்தில் சொல்ல 44, தமிழில் சொல்ல வேண்டால் 46. 46ங்க. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. ஆன் ஸ்ட்ரைக் அரவிந்த், நான் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட் இருக்காங்க அரவிந்த் பேட்லேருந்து. ஓ, சிங்கிளா டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இல்லை சிங்கிள் தாங்க. சிங்கிளாகவே எடுத்துட்டாங்க. ஸோ மணி பார்த்தீங்கன்னா நல்லா விசிறினாரு. இப்போதாங்க அந்த காற்று வருதுங்க. இட்ஸ் அ வைட் பால். இட்ஸ் அ வைட் டெலிவரி. நல்ல பாலுங்க மணி கிட்ட இருந்து யோசிச்சு போட்டிருக்காங்க அமேசிங் லெவன்ஸ். ஸோ மணியை பாலை எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கு. அதனால மணி பாலை ரொம்ப அழகாக தூக்கி போட்டுட்டு இருக்காருங்க. ஸோ 7வது ஓவரை போட்டுட்டு இருக்காங்க அமேசிங் லெவன்ஸ். 7வது ஓவர். குட் ஷாட்டுங்க மணி கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஷாட் எடுத்திருக்காரு மணி. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ட்ரை பண்ண ஓடுறாங்க நல்லா ஓடுறாங்க. இட்ஸ் ரன் அவுட். ஸோ அம்பையர் கால்ஸில் வைட்னு வந்திருக்கு.
ஸோ 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை 51. 51. சவாசப் இன்னும் 1 ஓவர் இருக்கு. ஸோ 6 பந்துகள் மீதம் உள்ள நிலையில் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மணி 6 பந்துகளில் 6 ஓட்டங்கள் எடுத்தாலும் 6 தான். ஒரு பந்தில் 6 எடுத்தாலும் 6 தான். நல்ல ஷாட்டிங் மணிக்கிட்ட வந்து சிங்கிளை டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சின்ன தடுமாட்டம் ஃபீல்டிங்கில். ஸோ அது சிங்கிள் டபுளாக மாறுது. கம்பத்தில் நிற்கிற தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் வந்துருப்பா. லைவில் தெரியறியாம்பா. கம்பத்தில் சாஞ்சிக்கிட்டு இருக்க தம்பி கொஞ்சம் இப்படி வந்துருப்போம். அங்கே யாரும் நிற்க வேண்டாம். லைவில் தெரியுறீங்களாம். ஸோ 30 யார்ட் சர்க்கிளுக்குள்ளே வெளியே யாராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு சொல்லுங்கள். மேட்ச் முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ 30 சர்க்கிள்ஸ் 30 யார்ட் சர்க்கிள்ஸ்குள்ளே யாரும் நிற்க வேண்டாம். நல்லா பால் போட்டுட்டு இருக்காருங்க அங்கே விஜய். சரி டெலிவரிங்க. ஒயிட்ல சிங்கிள் டபுளா மாறுமா? சிங்கிள் சிங்கிள் தாங்க. ஒயிட் பிளஸ் சிங்கிள். ஸோ ஒயிட் பிளஸ் 1 ஒயிட் பிளஸ் 1 இட்ஸ் அ ஒயிட் டெலிவரிங்க. ஒயிட் பிளஸ் 1 நல்ல ஷாட்டுங்க. மணிக்கிட்ட இருந்து நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு. ஆஹா யோசிச்சு ஓடி இருக்காங்க. நல்லாவே ரொம்ப நல்லா யோசிச்சு ஓடி இருக்காங்க கேசிசி. நல்லா ஒரு ரன்னிங் கால் ஆக்சுவலாக அது யோசிச்சு தான் ஓடி இருக்காங்க. ஸோ இன்னும் 3 பால் இருக்கு. நல்ல ஷாட்டாங்க மணி கிட்ட இருந்து. ஸோ சிங்கிள் சிங்கிள் வாங்க. ஒன்று தான் ஓடி இருக்காங்க. சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. சுட்டி குழந்தை உள்ள போக வெளியே வந்திருப்பான். நல்ல ஷாட்டுங்க மணி கிட்ட இருந்து. இட்ஸ் a wicket. ரன் அவுட் என்ற முறையில் ஒரு விக்கெட் இழக்கிறாங்க கேசிசி. அடுத்த பேட்ஸ்மேன் சக்தி. அடுத்த பேட்ஸ்மேன் சக்தி. இளம் புயல் சக்தி அடங்கியிருக்காரு களத்தில். கேசிசி அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காருங்க. இளம் புயல் சக்தி. சக்தி வேல். கேசிசிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் சக்தி வேல். நல்லா சிங்கிள் டபுள் ஆகுமா? ஆமா நல்லா ஓடுறாங்க. ரொம்ப அழகா ஓடிட்டு இருக்காங்க. நல்லா ரன்னிங் சக்திவேல் கிட்ட. ஸோ சக்திவேல் உண்மையாகவே சக்தியாக தான் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 60. 61 எடுத்தால் அமேசிங் லெவன்ஸ் வெற்றி. 48 பந்துகளில் 61 ஓட்டங்கள் எடுத்தால் அமேசிங் லெவன்ஸ் அமேசிங்காக வெற்றியை பெற்றுட்டு ஃபைனல்ஸுக்கு போயிடுவாங்க. ஸோ 6
8 overs, 61 runs to win. So amazing runs க்கு target 61. So கொஞ்சம் டக்கு ஃபீல்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் உள்ள அமைச்சிருங்க. என்என்சிசி கேப்டன் மற்றும் சென்னை ராயல்ஸ் கேப்டன் இருங்க டாஸ் போடுறதுக்கு. என்என்சிசி மற்றும் சென்னை ராயல்ஸ் கேப்டன் இருங்க டாஸ் போட. ஸோ செகண்ட் செமிஃபைனல் கிரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ செட்டப் பண்ணிடுங்க. கேசிசி டிலே பண்ண வேண்டாம், டக்கு நிற்க வச்சிருங்க. நோ மோர் டிலே. தம்பி மேட்டு மேலே உட்காரதப்பா, தம்பி மேட்டு மேலே உட்கார இறங்கிடுங்க. அங்கே யாரும் நிற்க வேண்டாம், கம்பத்திட்டு கொஞ்சம் போக சொல்லிடுங்க. லைவ்ல தெரியுறாங்களாம், அங்கே யாரும் நிற்க வேணாம் சொல்லிடுங்க. லைவ்ல தெரியுறீங்க, ஒயிட் கலர் ஷர்ட்டு லைவ்ல தெரியுறியாம்ப்பா, அங்கே நிற்காதே சொன்னா கேட்பீங்கன்னு நினைக்கிறோம். லைவ்ல தெரியுறீங்க, ஒயிட் கலர் ஷர்ட்டு. டச் போடாச்சா? ஸோ டேஸ் போட என்என்சிசி கேப்டன் மற்றும் சென்னை ராயல்ஸ் கேப்டன் வந்தீங்கன்னா டேஸ் போட்டுடலாம். ஸோ கேசிசி ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் செட் பண்ணுங்க. அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் எதுவும் பேச வேணாம், டக்குனு நிற்க வச்சுருங்க. கீர்த்தி வாசன் கொஞ்சம் டீம் கிட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ். மேக் ஷூர் உங்கள் டீம் ஃபீல்டர்ஸை செட் பண்ணிவிடுங்க, டிலே பண்ண வேண்டாம். பாண்டி எங்கே இருந்தாலும் பக்கத்தில் வரும். ஸோ செகண்ட் செமிஃபைனல் டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா என்என்சிசி. ஸோ செகண்ட் செமிஃபைனல்ஸ் என்என்சிசி வர்சஸ் சென்னை ராயல்ஸ். ஸோ என்என்சிசி டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் டிசிஷனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் செமிஃபைனல் என்என்சிசி வர்சஸ் சென்னை ராயல்ஸ். கீர்த்தி வாசன் கொஞ்சம் பின்னாடி இருக்க பசங்க கொஞ்சம் புதுசாக நல்லாயிருக்கும். லைவ்ல தெரியுறாங்களா, அங்கே இருக்க வேணாம்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் 30 yards கூட யாரையும் சேர்க்காதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. லைவ்ல தெரியுதான் சொல்ல சொன்னாங்க. மேக்ஸிமம் 30 yards கூட எந்த ஒரு அவுட் சைடு ஃபீல்டரையும் வரணும்னு சொல்லுங்கள். 30 yards சர்க்கிள்குள்ளே யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. தங்கப்பாண்டி ப்ளீஸ் பிரிங் சேர். மற்றும் விஷ்ணு. ஒரு நல்ல பால் தாங்க முகில் கிட்ட இருந்து. இட்ஸ் a good delivery.
மீண்டும் ஒரு குட் டெலிவரிங்க முகில் கிட்ட இருந்து. நல்லா போட்டுட்டு இருக்காங்க முகில். நல்ல பாலுங்க முகில் கிட்ட இருந்து. இட்ஸ் a good ball from முகில். 3 பால் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் அங்க விஷ்ணு மற்றும் விஜய் கிட்ட இருந்து. இட்ஸ் a good running call. நான் மைக்கில் சொல்லிட்டேன். ஸோ அங்கே இருக்க ஃபீல்டர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லணும். சொல்லியாச்சு. நீங்கள் போலிங் போடும்போது நான் இருக்கேன். அதாவது நீங்கள் போலிங் போடும்போது நான் சொல்லியிருந்தா இருக்கேன் மைக்கில் இருந்து. அதுதான் சொல்கிறேன். நான் மைக்கில் சொல்லிட்டேன் யாரும் நிற்க வேணாம் சொல்லியாச்சு. ஸோ அவுட் சைட் ஃபீல்டர்ஸ் யாரும் அங்கே நிற்க வேணாம் சொல்லுங்கள். கேசிசி டீம் பிளேயர்ஸ் 30 yards சேர்த்தா போதும். ஆனால் நீங்கள் அவுட் சைட் ஃபீல்டர் சேர்க்க வேணாம் சொல்லுங்கள். வந்துட்டு இருக்காங்க மேலே மேலே 30 yards சேர்க்கக்குள்ள. அதனால் கொஞ்சம் மேலே வந்து நிற்க சொல்லாதீங்க. தள்ளி போய் சொல்லுங்கள். யாரும் ஃபீல்டர்ஸ் மேலே வரான்னு சொல்லுங்கள். நல்ல பால் அங்கே முடிக்கிட்டு வந்து இட்ஸ் a wicket. ஸோ அமேசிங் லெவன்ஸ்லேருந்து ஒரு விக்கெட் இறந்துருக்காங்க. ஐனார் கொஞ்சம் அந்த ஃபீல்டர்ஸ் தள்ளி போக சொல்லு. ஐனார் மேக்ஸிமம் ஃபீல்டர்ஸ் தள்ளி போக சொல்லு. ஐயனார் ஸோ செகண்ட் செமிஃபைனல் டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா என்என்சிசி. ஸோ என்என்சிசி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. கேசி சென்னை ராயல்ஸ் பேட்டிங்கை இது கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்என்சிசி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. கம்மத்தால நிற்க பசங்க தள்ளி போடுங்கப்பா. லைவ்ல தெரியுங்களாப்பா. கீப்பர் கீர்த்திவாசன் கொஞ்சம் சொல்லு போவங்கிட்ட. இல்லை பால் போட டெலிவரி பால் போட வேண்டாம். நல்ல கேட்சிங்க. ஸோ கேசிசி மேலும் ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ விஜய் தன்னோட விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். கேசிசி ஒரு வெற்றியில் இருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் மனோ ஃப்ரம் கேசிசி, சாரி மனோ ஃப்ரம் அமேசிங் லெவன்ஸ். மனோ ஃப்ரம் அமேசிங் லெவன்ஸ். ஸோ ஒரு நல்ல ரன்னிங்க மணியம் மற்றும் மனோ கிட்ட இருந்து. இட்ஸ் a good running call. நந்து கொஞ்சம் தள்ளி போனது. நந்து ஒரு நல்ல பால் அங்க. இட்ஸ் 2G.
இட்ஸ் அ 2G. ஸோ பள்ளத்தில் ஒரு நிலை 2 இருந்தால் ஓடி எடுக்கணும் அவசியம் கிடையாது, அவங்களே கொடுப்பாங்க 2G. நல்ல சிங்கிள் அமேசிங் லெவன்ஸ்லேருந்து ஓவர் போன ஓவர். ஸோ 2 ஓவர் முடிவில் அமேசிங் லெவன்ஸ் 6 ரன் எடுத்துட்டாங்க, 2 விக்கெட் இழப்பு இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க கேசிசி. 2 ஓவர் 6 runs, அமேசிங் லெவன்ஸ் 2 விக்கெட் லாஸ். ஸோ டிஸ்கன்ஷன் வேண்டாம், போலர்ஸ் டக்குனு போலர்ஸ்க்கு கொடுத்து போட சொல்லுங்கள், டிலே பண்ண வேண்டாம், அப்புறம் ஓவர் கம்மியாகும். ஸோ கீப்பருக்கு போய் நிற்கிறவங்க யாரும் அங்கே நிற்காதீங்க, செவத்துக்கிட்ட தள்ளி போயிடுங்க தம்பி, திரும்பவும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் புரிஞ்சுதுங்க. உங்களோட மேட்ச் முடிய போகுது, டிலே பண்ண வேண்டாம், அங்கே யாரும் நிற்கவும் வேண்டாம். சக்தி போதுங்க, சைக்கிள் இருக்க பையன் தள்ளி போச்சு. சக்தி சக்தி அந்த பையன் தள்ளி போக சொல்லு, சைக்கிள் இருந்து அங்கே இருக்க வேணான்னு சொல்லு. கண்ணா கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்கள் மேட்சை சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ ஒன்றும் ஃபேவராக இருக்கும். நீங்கள் டிலே பண்ண யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க ஓவர்ஸ் கம்மி பண்ணப்படும். ஸோ அப்போ வந்து ஆர்குமெண்ட் பண்ணால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. டாட் பாலை சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. தம்பி மரத்துக்குள்ள சைக்கிள் வச்சு நிற்கிற தம்பி, அங்கே நிற்காது, கிளம்பு அங்கேருந்து. நல்ல பாலாங்க, இட்ஸ் அ வைட் டெலிவரிங்க, அகல பந்து, இட்ஸ் அ வைட் பால். மீண்டும் ஒரு டாட் பால், நல்ல டெலிவரி அங்க, ஒயிட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல டாட் கம்பேக், ஒயிட்டுக்கு அப்புறம் டாட் பால், 0 ஒயிட், ஒயிட் டாட். மீண்டும் ஒரு ஒயிட் பால். ஸோ கேசிசி கிட்ட இருந்து மீண்டும் ஒரு ஒயிட் பால் வந்திருக்கு. முத்து எங்க இருந்தாலும் தண்ணி கொண்டு வரும், முத்து எங்க இருந்தாலும் தண்ணி கொண்டு வரும். ஓடுங்க 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 ஓடுங்க. இட்ஸ் a குட் சேவ்ங்க, ஒரு நல்ல சேவ் விஜயவாசன் கிட்ட இருந்து. இட்ஸ் a குட் சேவ், நல்லா ஓடி இருக்காங்க அமேசிங் லெவன்ஸ். மூணு ஓட்டங்கள் 3 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. நல்ல பாலுங்க அரவிந்த் கிட்ட இருந்து, ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காங்க அரவிந்த்.
நல்ல ஒரு டிஃபென்ஸ் அங்கே மனோக்கிட்ட இருந்து ஒரு ஸ்லைஸ் ஷாட் இருக்காங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 3 ஓவர் முடித்திருக்கு. ஸ்கோர்ஸ் 15. 3 ஓவருக்கு 15. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள், செகண்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 ரன்ஸ், தேர்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 9 ரன்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 overs 15 ரன்ஸ். ஸோ 3 ஓவர் போட்டு 15 ரன் கொடுத்துருக்காங்க கேசிசி. லிட்டில் ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாங்க ஆப்போனண்ட்டுக்கு. ஸோ போட வந்திருக்கிறார் கீர்த்தி வாசன். 4வது வீச வந்திருக்கிறார் கீர்த்தி வாசன் கேசிசி அணிக்காக. மாறனின் மைந்தன் மண்ணில் புதல்வன் ராணியின் பேரன் கீர்த்தி வாசன். செல்லமாக இட்ஸ் லீகல். ஜெயலலனா 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 ஸோ சிங்கிளா மாத்துறாங்க. நல்ல ஃபீல்டிங் மணி அவர்கிட்ட இருந்து. இட்ஸ் அ குட் ஃபீல்டிங். ஸோ அவுட் சைட் பிளேயர்ஸை கொஞ்சம் ரிங்குள்ளே வராமல் பார்த்துங்க. சர்க்கிள்குள்ளே பிளேயர்ஸ் வராமல். ஸோ மேக்ஸிமம் அங்கே இருக்க பிளேயர்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்க. நல்ல ஷாட் மாறுமா? ஆஹா, இட்ஸ் நைஸ் கேட்சுங்க டேனி கிட்ட. கஷ்டப்பட்டு கூட இந்த கேட்ச் எடுத்துருக்காருங்க டேனி. இட்ஸ் a nice catch from KCC fielder Danny. ஓடுறாரு ஓடி அந்த பாலை பிடிக்கிறாரு. அது கேட்சா மாறுது. அது மேட்சையும் திருப்புது. இட்ஸ் a good over. கீர்த்தி நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. நிதிஷ், அந்த பசங்களாம் அப்படியே தள்ளி போக சொல்லு. கொஞ்சம் அப்படியே வெளியே போக சொல்லு. ஒரு சைடில் பால் போடாதீங்க. அழுக முடியல அது. ஸோ அந்த ஃபீல்டர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. கமிட்டி வேணா கொஞ்சம் போய் சொல்லுங்க. போங்க, ஒரு ஃபீல்டராக பேச முடியாது. அவங்க வெளியே போக சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. அந்த 30 yards சைக்கிள் மேலே தள்ளி போக சொல்லுங்க. மேலே பண்ணிக்க சொல்லுங்க. 30 yardsக்கு வெளியே ஃபீல்டர்ஸ் யாராவது கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. நல்ல பாலுங்க. கீர்த்தி கிட்ட வந்து ஒரு டாட் பால் போட்டுட்டு இருக்காங்க. ப்ரெஷரை பில்ட் பண்றாங்க. இட்ஸ் a good delivery from கீர்த்தி வாசன்.
15. ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 4வது ஓவர் 4 பால் போட்டிருக்காரு கீர்த்திவாசன். நல்ல ஃபீல்டிங் மணி கிட்ட இருந்து. இட்ஸ் எ குட் ஃபீல்டிங். ஸோ சிங்கிள் கொடுத்து மூவ் பண்ணுறான். எம்கேவா? இருபதுங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. ஸோ டிலே பண்ண வேண்டாம், டைம் இல்லை. ட்ரிங்க்ஸ் டக்குனு கொஞ்சம் முடிச்சிடுங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. ஸோ ஃபர்ஸ்டாக தான் பில் பண்ணி வச்சுருக்காங்க, டிலே பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த செமி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கம்பல்சரி பிலோ 5 ஓவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் 3 ஓவர் இருக்கலாம், இல்லை 4 ஓவர் இருக்கலாம். ஸோ கமிட்டி என்ன டிசிஷன் எடுக்கிறதோ அதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக சென்சிபிளாக முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓவர்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு புதுங்க திரும்ப சொல்கிறோம், எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அவ்வளோ கூட ஓவர்ஸ் இருக்கப்படும். அல்லது ஃபைனல்ஸ் எந்த டீம் போனாலும் சரி பிலோ 5 ஓவர்ஸ் கம்பல்சரி இருக்கும். அது 3 ஓவராகவும் இருக்கலாம், 4 ஓவராகவும் இருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் முடிக்கிறீங்களோ அது. ஸோ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் தான் முடிய போகுது. ஸோ செகண்ட் செமிஃபைனல் ஆடணும், அப்புறம் ஃபைனல் ஆடணும், டைம் இல்லை. லக்ஷ்மண் இங்க இருந்தாலும் இங்கே வரும். லக்ஷ்மண் மற்றும் கார்த்திக், லக்ஷ்மண் மற்றும் கார்த்திக் எங்க இருந்தாலும் இங்கே வரும். லக்ஷ்மண் நீங்க வா, லக்ஷ்மண் கார்த்திக் வாங்க. ஸோ ரிஷி உன் பக்கத்தில் இருக்க அந்த 2 ஃபீல்டை வெளியே போக சொல்கிறேன். சொல்லு, நீயே சொல்லுவாங்க பிரச்சனை, சொல்லுங்க, நான் மைக்கிலே சொல்கிறோம். ஸோ 2 பேரும் மேலே போக சொல்ல 30 போல வரான்னு சொல்லுவாங்களே. நல்ல பால் அரவிந்த் கிட்ட இருந்து. ஸோ அரவிந்த் ஒரு நல்ல பால் போட்டிருக்காருங்க. இட்ஸ் டாட் பாலாக தெரியுது. ஸோ ஒயிட் பால். அம்பையர்ஸ் கிட்ட ஆர்குமெண்ட் வேண்டாம், அம்பையர்ஸ் கொடுத்தானா அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கும். ஒயிட் பால். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம், ஒயிட் டெலிவரி.
நல்ல ஷாட்டுங்க அவங்க. அருமையான கேட்சுங்க கீர்த்திவாசன் கிட்ட இருந்து. சும்மா லட்டு மாதிரி போஸ்டாருங்க அந்த பாலை கீர்த்திவாசன். திருப்பதி லட்டு போல வாங்கிட்டாருங்க அந்த பாலை கையில். நல்ல கேட்சுங்க, குட் கேட்ச் கீர்த்திவாசன். நல்லா போட்டிருக்காரு. அரவிந்த் ஒரு நல்ல விக்கெட்டாங்க. ஸோ இட்ஸ் லாஸ்ட் டெலிவரிங்க. 5 பால் போட்டிருக்காரு, இன்னும் 1 பால் இருக்கு. ஆட்டத்தின் ஓவரின் கடைசி பந்து. ஓவரின் கடைசி பந்து. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்என்சிசி வர்சஸ் சென்னை ராயல்ஸ். ஸோ என்என்சிசி கொஞ்சம் ஃபீல்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் முடிஞ்சு உள்ளே போகிற மாதிரி பார்த்துங்க, டிலே பண்ண வேண்டாம். ஸோ ஆல் த பெஸ்ட் டூ டீம்ஸ், சென்னை ராயல்ஸ் மற்றும் என்என்சிசிக்கு. சார் லாஸ்ட் பால் தான், டக்குன்னு போட்டு முடிங்க, டிலே பண்ண வேண்டாம். சின்ன பசங்க தம்பி டே சைக்கிள் வந்துடா, டேய் சைக்கிள் வந்துடா. சரி போடலாம். அரவிந்த் போட, அரவிந்த். இட்ஸ் a catch. இல்லைங்க, அது கேட்ச் கிடையாது. இட்ஸ் மேட்சை மாற்றுமா மாற்றாது. So arguments வேண்டாம். It's a 4 or not. It's a boundary இல்லையா? பால் போடு அரவிந்த். ஓவர் முடிச்சா. ஸோ 5 ஓவர் முடிவு எண்ணிக்கை. இது 3 ரன்னுங்க. 3 ஓடிட்டாங்க. 29ங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. ஸோ 5 ஓவர்ஸ் முடிவிற்கு ஸ்கோர் 29. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஷாட்டுங்க அவங்க அன்பரசன் கிட்ட வந்து. ஸோ சிங்கிள் மட்டும்தான், மேக்ஸிமம் ஹிட் அடிக்க பார்ப்பாங்க, பட் சிங்கிள் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ பாலை போடுங்க. ஒரு நல்ல பாலாங்க முதல் கிட்ட. இட்ஸ் a single. இட்ஸ் a goal single. ஸோ செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா என்என்சிசி vs சென்னை ராயல்ஸ். ஸோ சென்னை ராயல்ஸ் பேட்டிங் எடுத்திருக்காங்க, என்என்சிசி பவுலிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ என்என்சிசி ஃபீல்டர்ஸ்லாம் ரெடியாக இருங்க. ஸோ ஃபைனல்ஸ் மேக்ஸிமம் 3 to 4 ஹவர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
லக்ஷ்மன் 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 நல்ல கேட்சிங் ஒரு நல்ல கேட்சிங் எடுத்திருக்காங்க கேசிசி. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அமேசிங் லெவன்ஸுக்காக விஜய் வந்திருக்காருங்க. எம்சி ஸோ என்என்சிசி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் வந்துருங்க. என்என்சிசி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் வந்துருங்க. இங்கே நெக்ஸ்ட் நீங்கள் தான் ஃபீல்டிங் உள்ள போகணும். டிலே பண்ண வேணாம், டைம் இல்லை. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் விஜய் ஒரு நல்ல ஹிட்டருங்கன்னு சொல்லலாம். ஸோ அமேசிங் லெவன்ஸுக்கான ஒரு கம்பேக் பேட்ஸ்மேன் விஜய். ஒரு நல்ல சிங்கிளாங்க. இட்ஸ் விக்கெட். நல்ல விக்கெட்டுங்க அது. ஸோ விக்கெட் அமேசிங் லெவன்ஸ் மேலும் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ முகிலே பால் போட்டு முகிலே விக்கெட் எடுத்திருக்கா போய். இட்ஸ் நல்ல விக்கெட்டும் சொல்லலாம். ஸ்கோர் 32. 6 ஓவர். ஸ்கோர் 32 6 ஓவருக்கு. ஸோ 12 பாலுக்கு 29 அமேசிங் லெவன்ஸ் வெற்றிங்க. 2 ஓவருக்கு 29 ஆடணும். 12 பாலுக்கு 29 ஆனா வெற்றி. ஒரு நல்ல சேவ் அங்க. நல்ல ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. நல்ல ஷாட் அங்க. மேலும் ஒரு It's a big four from Nitish. So Kirti Vasan பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் பால் டபுள், செகண்ட் பால் 4. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அமேசிங் லெவன்ஸ்க்காக நிதிஷ் ஹிட்டர். ஒரு நல்ல பாலுங்க அங்க.
ஒரு நல்ல பாலுங்க கீர்த்தி வாசன் கிட்ட இருந்து. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து என்என்சிசி vs சென்னை ராயல்ஸ். ஸோ என்என்சிசி பிளேயர்ஸ் கொஞ்சம் ரெடி ஆகுங்க ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு, டக்குனு உள்ள போகிற மாதிரி பார்த்துங்க. நல்ல ஷாட்டுங்க நிதிஷ் கிட்ட இருந்து. கேட்சுங்க, மணி ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. நிதிஷ் பெரிய விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. So good catch from KCC player Manikundan. ஸோ கீர்த்தி வாசன் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால்ல 2 ரன் கொடுத்தாரு, செகண்ட் பால்ல 4. ஸோ தேர்ட் பால் டாட், ஃபோர்த் பால் விக்கெட். ஒரு நல்ல பால் போட்டிருக்காருங்க கீர்த்தி வாசன். ஒரு நல்ல ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு அங்க. நல்ல ஷாட்டுங்க, அது கேட்ச் வருமா? ரவி அருமையான கேட்சுங்க அங்க. ஸோ கேசிசி பார்த்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ 32, 36, 38. ஸோ ஓவரோட லாஸ்ட் பால் 8 விக்கெட். அமேசான் 8 விக்கெட் வந்திருக்காங்க. 7வது ஓவரோட 6வது பால். ஸோ லாஸ்ட் பால் போட வந்திருக்காங்க கீர்த்தி வாசன். ஆட்ரிக்கா 2 பால் எடுத்துருக்காங்க கண்டினியூஸாக விக்கெட்டு. ஸோ ஒரு லீகல் டெலிவரி இருக்கு. ஸோ இந்த ஓவரில் ஒரு விக்கெட் வந்தாச்சு. ஆட்ரிக் விக்கெட் டு கீர்த்தி வாசன். ஒரு நல்ல பம்ப் அப் பவுலிங் போட்டுட்டு இருக்காருங்க கீர்த்தி வாசன். ஸோ என்என்சிசி பிளேயர்ஸ் கொஞ்சம் அப்படியே உட்காந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உள்ள கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கொஞ்சம் பேக்கில் வந்துருங்க என்என்சிசி பிளேயர்ஸ். ஒரு நல்ல ஷாட்டுங்க அங்கே அமேசிங் லாங் ஸ்டீல் இருந்து. இட்ஸ் குட் ரன்னிங், ஒரு நல்ல ரன்னிங் அங்க. ஸோ லாஸ்ட் ஓவருங்க இந்த மேட்சோட கடைசி ஓவர். ஸோ 6 பாலுக்கு 21 ஆனுங்க. தண்ணி இருக்கா? 40 6 பால் 21. தண்ணி இல்லை, கையில் வச்சுக்கோ. தண்ணி லைட்டாக வயலில் போட்டுக்கோ. அப்படியே வயலில் கொட்டிக்கோ. தண்ணி பிடிக்க வச்சு தண்ணி வச்சு எனர்ஜி ட்ரிங்க்டா. ஸோ 6 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 21 எடுத்தா வெற்றிங்க. ஸோ நடுவே பிரீமியர் லீக் 3.0 3 வருஷத்தோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு போகிறது யாருன்றது இந்த ஓவர் டிசைட் பண்ணிட்டோம். இன்னும் 6 பாலில் 21 எடுத்தா வெற்றி. ஆன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அன்பரசு இருக்காருங்க. ஹிட்டருங்க அன்பரசு. இட்ஸ் அ க்ரூஷியல் பேட்ஸ்மேன். அவர் நினச்சா மேட்சையே மாற்ற முடியும், அந்தளவுக்கு ஒரு ஹிட்டர். இட்ஸ் லெஃப்ட் ஹேண்டர். பவுலிங் பார்த்தீங்கன்னா வந்து விஜயவாசன் வந்திருக்காருங்க கேசிசிக்காக. இட்ஸ் a குட் பவுலரும் கூட. இட்ஸ் a treat to watch. கடைசி ஓவருங்க ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட். ஸோ டாட்டை சிங்கிளாக மாற்றுறாங்க. ஸோ ரன் அவுட் முறையில் ஒரு விக்கெட் வெளியாகுதுங்க. ஸோ இந்த மேட்சோட பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் விக்கெட்டுங்க ஆல்மோஸ்ட் 9 விக்கெட் போயிடுச்சு. கடைசி விக்கெட்டுங்க இந்த விக்கெட் மேட்சே முடிஞ்சிருச்சு. இட்ஸ் a wide ball.
இட்ஸ் a wide டெலிவரிங்க. மீண்டும் ஒரு டாட் பால், ப்ரெஷர் பில்ட் ஆகுது அங்க பேட்ஸ்மேன் கிட்ட. நல்ல ஷாட்டுங்க அங்கே அன்பர்ஸ் கிட்ட இருந்து, நல்ல ஃபீல்டிங் அங்கே டேனி கிட்ட இருந்து. ஆஹா, டேனி பாலை வந்து கையில் பிடிக்கல, அக்கில் பிடிச்சி எடுத்தானுங்க இந்த பால். அந்த அழகாக இருந்தது. இட்ஸ் அ குட் டெலிவரி அண்ட் குட் ஃபீல்டிங். இட்ஸ் a ஃபீல்டிங் செட் ஆஃப் பை முகுல். இப்போதான் தெரியுது டேனி அந்த பால் நல்லா பிடிச்சேன் அப்படின்ட்டு. நல்ல ஷாட், நல்லா நல்லா ட்ரைவ் பண்ணிக்கலாங்க. ரெண்டு பால் இருக்குங்க. டைம் வேஸ்ட் பண்ணி டக்குனு போடுங்க. 2 balls to win, 18 runs to win from 2 balls. லீகல் டெலிவரி போட்டீங்கன்னா மேட்ச் கையில் வந்துடுச்சு. விக்கெட்டா பரவாயில்லைங்க, ஒரு குட் ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே கேசிசி கிட்ட இருந்து. ஒரு நல்ல கேட்ச் பண்ணியிருந்தாங்க சக்தி கிட்ட இருந்து, ஓடினாப்படி. பட் பால் மிஸ் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா மேட்ச் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்துங்க, ஃபீல்ட் உள்ள போயிடுங்க, டிலே பண்ணிங்க. பேட்ஸ்மேனும் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க, டிலே பண்ணணும். கடைசி டெலிவரிங்க. கேசிசி 3.2. கேசிசி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல போயிட்டாங்க. நந்தா நடுவை பிரீமியர் லீகா, நடுவை பிரீமியர் லீகோட 3வது வருஷத்துக்கான ஃபைனல் டீம் கேசிசி உள்ள போயிருக்காங்க. ஸோ கேசிசி கோஸ் டு த ஃபைனல். ஸோ என்என்சிசி ஃபீல்டு செட்டப் பண்ணிடுங்க, டக்குனு டிலே பண்ண வேண்டாம். ஸோ என்என்சிசி ஃபீல்டர்ஸ் டிலே பண்ணாமல் நீங்கள் கடனை ஃபீல்டு செட்டப் பண்ணிடுங்க. நோ மோர் டிலேஸ்.